வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம், சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் வேளாண்மை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான். நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? வேளாண்மை பேஸ் பண்ணி நம்முடைய தமிழ்நாட்டு பொருளாதாரம். முதல் கொஸ்டின், வரலாற்று ரீதியாக தமிழகம் ஒரு வேளாண் மாநிலம் ஆகும். வரலாற்று ரீதியாக தமிழகம் ஒரு வேளாண் மாநிலம். தமிழ்நாட்டில் தற்போது 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 7 வேளாண் காலநிலை மண்டலம் உள்ளது. மூன்றாவது, தமிழகமானது நாட்டு அளவில் உதிரிப்பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்தில் உள்ளது. சரிங்களா? தமிழகம் நம்ம இந்தியா அளவில் உதிரிப்பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறோம். தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீர் மற்றும் பருவமழையை நம்பி உள்ளது. சரிங்களா? தமிழகத்தில் வேளாண்மை எதாவது நம்பி இருக்குது? ஆற்று நீரையும் பருவமழை தான் நம்பி இருக்குது. நெக்ஸ்ட் 5வது பாருங்க, இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்னா 2வது இடம். 6வது, இந்தியாவில் நெல் உற்பத்தியில் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்கிறது. சரிங்களா? மேற்கு வங்காளம் ஃபர்ஸ்ட் இடம், நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். 7வது பாருங்க, கம்பு, சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு போன்றவற்றை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளது. எது? நம்ம தமிழ்நாடு. சரிங்களா? எது? கம்பு, சோளம், நிலக்கடலை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 8வது பாருங்க, தோட்டக்கலை பயிர் அதாவது வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதல் இடத்திலும், ரப்பர் உற்பத்தியில் நம்ம 2வது இடத்திலையும், மிளகு உற்பத்தியில் 3வது இடத்திலையும், கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்திலும் நம்ம தமிழ்நாடு உள்ளது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது கொஸ்டின்ஸ் எப்படி வருது பாருங்க. தோட்டக்கலை பயிர் அதில் பார்த்தோம் அப்படின்னா வாழை, தேங்காய், அதாவது தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதல் இடம், ரப்பரில் 2வது இடம், மிளகுல 3வது இடம், கரும்பில் 4வது இடம். இதுக்கு முன்னாடியே ஷார்ட்கட் சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? வாழைத்தோப்பு, தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது தோட்டக்கலை பயிர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்திலும் தோட்டக்கலை பயிரில் முதலிடம், வாழை, தென்னை, சரிங்களா, இதுலேயும் முதலிடம், ரப்பர்ன்றாங்க, அப்போ 2. சரிங்களா? ரா அப்படின்னு ஞாபகம் வச்சிடணும். நெக்ஸ்ட் மிளகு 3 எழுத்து, 3ஆம் இடம், காரு இம்பு கரும்பு 4 எழுத்து, 4வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட், அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு 2013 மற்றும் 14 58.97 லட்சம் ஹெக்டராக உள்ளது. சரிங்களா? 58.97 லட்சம் ஹெக்டராக இருக்குது. உணவு தானிய உற்பத்தியின் பரப்பு 72.9%, பயிர்களுக்கான உற்பத்தி பரப்பளவு பார்த்தீங்கன்னா 27.1%ஆகவும் உள்ளது. சரிங்களா? மொத்தம் உணவு தானியம் பார்த்தீங்கன்னா 72%. சரிங்களா? அதில் பயிர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 27% தான் இருக்குது அப்படின்றாங்க. உணவு பயிர்கள் நெல் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிற பயிர்களில் கடலை மற்றும் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் உணவு தானிய உற்பத்தியில் நெல் உற்பத்தி 29.49 லட்சம் டன் உற்பத்தியோடு முதலிடம் பெறுகிறது. நம்ம தமிழ்நாடு முதலிடம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு தானியம் இதாங்க மெயின். சரிங்களா? உணவு தானிய உற்பத்தியில் நெல் உற்பத்தி. சரிங்களா? இதுதான் இங்கே மேலே என்ன சொல்லிட்டாங்க? நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடம். சரிங்களா? உணவு தானிய உற்பத்தியில் நெல் உற்பத்தி பண்ணுறதுல எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. அங்கே பயிர் வைக்கிறது நெல் உற்பத்தி. சரிங்களா? இதில் 29.49 லட்சம் டன்னு இதில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், சிறுதானியங்கள். சரிங்களா? 40.79 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பருப்பு உற்பத்திக்கு 3.59 லட்சம் டன்னிலிருந்து 7.6 லட்சம் டன் அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்றாங்க. 2015 16 பருவமழை, அதாவது 2015 மற்றும் 16 பருவமழை பெய்யாததால் உற்பத்தி சிறிதளவு குறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2015-16 பருவமழை சரியாக பெய்யாதனால உற்பத்தி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடன் தமிழ்நாட்டில் ஒப்பிடும்பொழுது
மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆகியவற்றின் உற்பத்தியில் முதல் இடத்திலும். புரியுதா? உற்பத்தியில் இது சரிங்களா? அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடன் தமிழ்நாட்டினை ஒப்பிடும் பொழுது மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆகியவற்றின் உற்பத்தியில் முதல் இடத்திலும், நெல், தேங்காய் இவற்றில் இரண்டாவது இடத்திலும். இது எல்லாமே உற்பத்தி பேஸ் பண்ணி சொல்கிறது. கரும்பு, சூரியகாந்தி, சோளம் ஆகியவற்றில் மூன்றாவது இடத்தில் மிளிர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், வேளாண் அளவில் தமிழ்நாட்டில் உற்பத்தி திறன் பாருங்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேலே குத்துருக்குது வேற. சரிங்களா? இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எத்தனையாவது இடத்தில் இருக்குது அப்படின்றதான் கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது கம்பு, சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு போன்ற உற்பத்தி செய்வதில் முதல் நிலை வகிக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி ரப்பர் உற்பத்தியில் இரண்டாவது இடம், மிளகு உற்பத்தியில் மூன்றாவது இடம், கரும்பு உற்பத்தியில் நான்காவது இடம். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்க, இந்த கட்டத்தில் தேசிய உற்பத்தி திறன் சொல்கிறாங்க. இதுதான் இங்கே நம்ம இது படிக்கிறது கூட தேசிய உற்பத்தி திறன் தான். எது இது? 20வது பாயிண்ட். மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை இதனுடைய தேசிய உற்பத்தி திறனில் முதலிடத்துலையும், நெல், தேங்காய் ஆகியவற்றின் தேசிய உற்பத்தி திறன் விதத்தில் இரண்டாவது இடத்துலையும், கம்பு, சூரியகாந்தி, சோளம் ஆகியவற்றில் தேசிய உற்பத்தி திறன் நிலையில் மூன்றாவது இடத்துலையும். இது முக்கியம். சரிங்களா? இதுக்கும் அதுதான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், மக்காச்சோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, தேங்காய், நெல். சரிங்களா? தேங்காய் ரெண்டாவது இடம், நெல் ரெண்டாவது இடம். சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துச்சா? புரியுதா இப்போ? அதாவது 20வது பாயிண்ட்டுக்கும் இந்த கீழே இருக்கிற கட்டத்துக்கு தான் சம்மந்தம். சரிங்களா? இங்கே இருக்கிற பாயிண்டெல்லாம் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது இந்த 8, 9, 10க்கு 11 அதுக்கு இது சம்மந்தம் கிடையாது. இது தெளிவாக படிச்சுங்க. சரிங்களா? உற்பத்தி அதாவது தேசிய அளவில் தமிழ்நாட்டின் உற்பத்தி திறன் நிலை அப்படின்னா கரும்பு ரெண்டாவது இடத்துல வரும். இதிலே தமிழ்நாட்டினுடைய கரும்பு உற்பத்தி அப்படின்னு கேட்டோன்னா நான்காவது இடம். சரிங்களா? அதே மாதிரி மிளகு உற்பத்தின்னு கேட்டோன்னா மூன்றாவது இடம். சரிங்களா? அதே மாதிரி நெல் உற்பத்தியில் நம்ம ரெண்டாவது இடம் தமிழ்நாடு. ஆனால் உற்பத்தி திறன் நிலை அப்படின்னு கேட்டோன்னா நெல்லில் ரெண்டாவது இடம் தான் வருது. சரிங்களா? தேங்காயில் ரெண்டாவது இடம், பருத்தியில் முதல் இடம், மக்காச்சோளம் ஃபஸ்ட் இடம், கம்பு, சோளம், எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கரும்பு மெட்ரிக் டன்னில் மூன்றாவது இடம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதான் நீங்கள் சொல்லிட்டாங்க. இந்த 22வது பாயிண்ட் அதானே சொல்கிறாங்க. கரும்பு, சூரியகாந்தி, சோளம் இதெல்லாம் மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு திடமான தானியங்கள் 4வது இடம், மொத்த தானியங்கள் 8வது இடம். சரி, புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? அதாவது 8வது, 9வது, 10வது, 11வது பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? ரெண்டாவது இடம். சரிங்களா? வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதல் இடம், ரப்பர் உற்பத்தியில் இரண்டாவது இடம், மிளகு உற்பத்தியில் மூன்றாவது இடம், கரும்பு உற்பத்தியில் நாலாவது இடம். இது வேறு பாயிண்ட்டு. சரிங்களா? இது ஜென்ரலாக கேட்குறது. இதுவே இங்கே இருக்குது இல்லையா, எங்கள் கீழே 20, 21 இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இது உற்பத்தி திறன் நிலையில் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடன் தமிழ்நாட்டின் ஒப்பிடும்போது தேசிய அளவில் தமிழ்நாட்டின் உற்பத்தி திறன் நிலையில் மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்து, பருப்பு இதெல்லாம் முதலிடம் வகிக்குது. நெல், தேங்காய் ரெண்டாவது இடம் வகிக்குது. கம்பு, சூரியகாந்தி, சோளம் இதெல்லாம் மூன்றாவது இடம் வகிக்குது. அதுதான் இங்கே கட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? திடமான தானியங்கள் 4வது இடத்துலையும், மொத்த தானியங்கள் 8 அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் முக்கியமான கொஸ்டின்னா இந்த 11, 10, 9, 8 இந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்றது. நெக்ஸ்ட் உதிரிப்பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் அதை ஞாபகம் வச்சுங்க. 2வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் தற்போது 7 வேளாண் காலநிலை மண்டலம் உள்ளது அப்படின்றது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1லிருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருவாங்க, போய் பார்த்து தெரிஞ்சு. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு இயல் 1க்கு உண்டான லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சரை நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அதுவும் தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற சேனலை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.